ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளஸ் கிளாஸ். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் போண்டா தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை அவலை எடுத்துகிட்டு அதை நல்லா கழுகிட்டு அது ஒரு கிளாஸ் அளவு போல் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி வச்சுட்டு அதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லாவே அவல் ஊறிடுச்சு. இப்போ ஊறின அவல் கூட நாம் கட் பண்ணதான பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை தழை, அது கூட புதினா கொஞ்சம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கோடிங்க்காக, அதாவது போண்டா செய்கிறதுனால நான் போண்டா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சதான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சோல ஒரு 1/2 சிட்டிகை போல் கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக உங்களுக்கு ஆப்ஷனல் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சூடாக்கிட்டு, சூடான எண்ணெயில் கொஞ்சம் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஊற்றிட்டு நாம் இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம போண்டாக்காக நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த எண்ணெய் எல்லாமே சேர்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவல் அங்கங்கே கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம உதுத்துட்டு பிசையணும். இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டைப்பாக பண்ணியிருக்கேன். உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் கைட்டு தட்டியும் நான் பொரித்து எடுத்தேன். இந்த அவல் போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெறுசாக கூட டீ கூட சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம போண்டாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்பப்போ லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு, இது சட்டிலலாம் எதுவுமே ஒட்டாது. லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு எல்லா பக்கம் வேகும்படியாக நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கம் வெந்ததுக்கப்புறமா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நாம் போண்டாவை நாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஹெல்த்தியான அவல் போண்டா தயாராகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் கூட நம்ம சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.